தரிசனம் ஆலய தரிசனம். ஆலய தரிசனம். அருள்மிகு சௌந்தர நாயகி உடனுரை ஸ்ரீ திருமேனி அழகர் திருக்கோயில், மணிக்கிராமம். ஆரோக்கிய வாழ்வு தரும் திருமேனி அழகர். மூலவர் அருள்மிகு திருமேனி அழகர். வடமொழியில் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர். அம்பாள் ஸ்ரீ சௌந்தர நாயகி வடிவழகி. தல விருட்சம் பன்னீர் மரம். தீர்த்தம் வேட்டைக்குளம். ஊர் மணிக்கிராமம். மாவட்டம் நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி திருவெண்காடு பூம்புகார் பேருந்து தடத்தில் சீர்காழியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மணிக்கிராமம். பேருந்து மற்றும் ஆட்டோ வசதிகள் உள்ளன. சுற்றி வயல்வெளிகள், நிழல் தரும் மரங்கள், அருகே குளம் என்று எங்கு நோக்கினும் பசுமை நிறைந்த மணிக்கிராமம். இயற்கை அழகை அனுபவித்தவாறு கோயில் கொண்டுள்ளார் அம்பாள் சௌந்தர நாயகியுடன் அருள்மிகு திருமேனி அழகர். 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவாலயம். ஆலய நுழைவாயில் முன்பாக பார்வதி பரமேஸ்வரன் புடைப்புச் சிற்பமாக காட்சி தருகிறார்கள். சஞ்சாரம் செய்கின்ற நெஞ்சோரமாய் ரீங்காரம் புரிகின்ற நந்தி மண்டபம் தாண்டி உள்ளே சென்றால் கிழக்கு பார்த்த திசையில் லிங்க திருமேனியில் அருள்மிகு திருமேனி அழகர் அருள் புரிகிறார். சுவாமிக்கு அருகாமையில் தெற்கு நோக்கியவாறு நின்ற திருக்கோலத்தில் அம்பாள் சௌந்தர நாயகி சன்னதி அமையப் பெற்றுள்ளது. மன்னர்கள் ஆட்சி செய்த காலத்தில் முத்து, பவளம், மாணிக்கம் போன்றவை இந்த ஊரில் வியாபாரம் நடந்ததாக கூறப்படுகிறது. அதனாலேயே மணிக்கிராமம் என்ற பெயர் பெற்றுள்ளதாக சொல்லப்படுகிறது. கருவறையில் லிங்க திருமேனியில் காட்சி தருகிறார் அருள்மிகு திருமேனி அழகர். நில்லாமல் நின்றாடி அருள்கின்ற முதல்வன், பூவெண்மதி சூடி துயர் போக்கும் தலைவன், மேலான பொருளாகி கனலாடும் காந்தன், பொய்யான திரை நீக்கும் பொன்னான வேந்தன், மெய்யான கரை சேர்க்கும் மெய்ஞான ரூபன், பேரண்ட வெளிதன்னை சுழல் வித்தி அங்கும் உயிர் கொண்ட அணுவிற்கு சிவநாதலிங்கம். திரைசூடும் அன்பன் திருநீலகண்டன், அவன் பாதம் தவில் சேர்க்கும் சிவமந்திரம். சஞ்சாரம் செய்கின்ற நெஞ்சோரமாய் ரீங்காரம் புரிகின்ற ஒரு மந்திரம். உள்ளார்க்கும் இல்லார்க்கும் பொதுவாகவே அருள்வாரி பொழிகின்ற ஒரு மந்திரம். கங்கைக்கு சிரம் தந்த சந்தானமூர்த்தி, வேதத்தின் பொருளாகும் நடராச கீர்த்தி. பஞ்சாட்சரம் தன்னில் நிறைகின்ற நேர்த்தி, ஜோதிஸ்வரூபன் உன் திருப்பாதம் போற்றி. நெற்றிக்கண் நெருப்பெரிய எழுகின்ற தீரம், கண்ணப்பன் அன்புக்கு கரைகின்ற ஈரம், துணை நாடும் நொடியோடு உடன் வந்து சேரும். ஓங்கார ஒலியாகி எழுவித்தி எம்பும், உடலாடும் உயிரோடும் சிவநாதலிங்கம். திரைசூடும் அன்பன் திருநீலகண்டன், அவன் பாதம் தவில் சேர்க்கும் சிவமந்திரம். திரைசூடும் அன்பன் திருநீலகண்டன், அவன் பாதம் தவில் சேர்க்கும் சிவமந்திரம். சஞ்சாரம் செய்கின்ற நெஞ்சோரமாய் ரீங்காரம் புரிகின்ற ஒரு மந்திரம். உள்ளார்க்கும் இல்லார்க்கும் பொதுவாகவே. 1000 ஆண்டுகள் பழமையான சிவஸ்தலம். கர்நாடக தேசத்தை வல்லவராஜா என்ற மன்னன் ஆண்டு வந்த நேரம் அது. குழந்தை இல்லையே என தவித்த அந்த மன்னனுக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது.
அந்த குழந்தை பிறப்பிலேயே ஊமையாகவும் முடமாகவும் இருந்ததால் மன்னனின் வேதனை அதிகரித்தது. குழந்தை வளர்ந்து சிறுவனானதும் அவனுக்கு குஷ்ட நோய் பற்றியது. நாளாக ஆக அந்த நோயின் வீரியம் அதிகமானது. சிறுவனின் உருவம் மாறியது. பார்க்கவே அருவருப்பான நிலையை அடைந்தான் அந்த சிறுவன். மகனின் ஊனத்தால் மனவேதனையில் இருந்த மன்னன் இப்போது மீளா துயரில் ஆழ்ந்தான். ஒரு காவலாளியை அழைத்த மன்னன் தன் மகனை தண்டகாவனத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டு வரும்படி பணித்தான். காவலாளியும் மன்னன் ஆணைப்படி அந்த சிறுவனை தண்டகாவனத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டு திரும்பினான். வனத்தில் விடப்பட்ட சிறுவன் அங்கிருந்து நடந்தபடியே மாதங்காசிரமம் என்னும் மணிக்கிராமம் பகுதிக்கு வந்தான். அங்கு அருள்பாலிக்கும் அழகேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள இறைவனை வணங்கினான். நீண்ட நாட்கள் அங்கேயே தங்கினான். கோயில் பூஜைக்காக வரும் அர்ச்சகர் அந்த சிறுவனை தினமும் கண்டு வந்தார். ஒரு நாள் இறைவனுக்கு அபிஷேகம் செய்த தீர்த்தத்தை அவனுக்கு கொடுத்து அருந்தச் செய்தார். இது தினமும் நடந்தது. சுவாமிக்கு அபிஷேகம் செய்த தீர்த்தத்தை தினமும் அருந்தி வந்த அந்த சிறுவனின் உடலில் மாற்றம் ஏற்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய நோய் மெல்ல மெல்ல குணமடையத் தொடங்கியது. அவனது உருவம் மாறத் தொடங்கியது. பேசத் தொடங்கினான். முடநோய் நீங்கியது. கண்டவர் வியக்கும் வண்ணம் மன்மதனாக மாறினான். தனக்கு பேரழகு கொடுத்த திருமேனி அழகரை வணங்கி நின்றான். இது இவ்வாறு இருக்க இறைவன் மன்னனின் கனவில், நீ உன் குழந்தையை கானகத்தில் விட்டுச் சென்றாய். அவன் தற்போது இந்த இடத்தில் என் முன்னே நிற்கிறான். பேரழகனாக உள்ளான். அவனுக்கு 1000 யானை பலத்தையும் ஒரு மன்னனுக்கு உரிய அனைத்து கலைகளையும், நாட்டை ஆள்வதற்கான அங்க லட்சணங்கள் அனைத்தையும், திறமையையும் வீரத்தையும் பெற்று இளவரசனாக மாறியிருக்கிறான். அவனை வந்து அழைத்துச் செல் என்று கூறி மறைந்தார் இறைவன். மன்னனும் அதே காவலாளியை அழைத்து தன் மகனை அழைத்து வர ஆணை பிறப்பித்தார். அன்று தீராத வியாதியுடன் அனாதையாக விட்டுச் சென்ற சிறுவன் வாலிபனாக, பேரழகனாக, ராஜ கலையுடன் இளவரசனாக காட்சியளித்தான். தனக்கு பேரழகை கொடுத்த திருமேனி அழகரை பிரிய மனமின்றி பிரிந்து தன் தேசத்திற்கு சென்று தன் தந்தையை வணங்கி இளவரசனாக இருந்து பின் மன்னனாகி பல பகைவர்களை போர்களில் வெற்றி கண்டு சிறப்பாக ஆட்சி புரிந்தான். இந்த ஆலயத்தின் தல வரலாற்றை செவிவழி செய்தியாகவே அறிந்து கொள்ள முடிகிறது. மூலவராகிய திருமேனி அழகர் சிறப்பு அபிஷேகம் நிறைவு பெற்று அலங்காரத்தில் காட்சி தருகிறார். அன்னை சௌந்தர நாயகி நின்ற கோலத்தில் இளநகை தவழ அருள் பாலிக்கிறார். மேல் இரு கரங்கள் அன்ன பத்மத்தையும் அச்ச மாலையையும் தாங்கி நிற்க, கீழ்த்திருக்கரங்கள் அபயஹஸ்த முத்திரையுடன் காணப்படுகிறார். அம்பாளின் அபிஷேகம் நிறைவு பெற்று அலங்காரத்தில் அம்பாளை தரிசிக்கிறோம். கருணாகரலிங்கம், கங்காதரலிங்கம், சர்வேஸ்வரலிங்கம், அருள் பூரணலிங்கம். மங்கள தாளலிங்கம், மாசரு சோதிலிங்கம், அதிசய அபயலிங்கம், ஆதார ஆதிலிங்கம், அபிநய ரூபலிங்கம், ஆகமமாகும் லிங்கம், ஆவுடையாரின் லிங்கம், ஆனந்த யோகலிங்கம், நற்றுணையான லிங்கம், நலம் சேர்க்கும் நாதலிங்கம், அம்பலத்தாடும் லிங்கம், ஆலயலிங்கம், வித்தாகிய லிங்கம், விஸ்வேஸ்வரலிங்கம், முத்தாகிய லிங்கம், முக்தி அருள் திருலிங்கம், எம் குலம் வாழ துணையாகும் சுந்தரலிங்கம், எட்டிசையாவும் அரசாளும் பௌர்ணமி லிங்கம், நம்பினை தீர்த்து விதி மாற்றும் வித்தகலிங்கம், நல்வழிகாட்டி நலம் சேர்க்கும் நந்தனலிங்கம், நிம்மதி சூடும் வாழ்வு தரும் ஈஸ்வரலிங்கம்.
ஈஸ்வரலிங்கம் கங்காதரலிங்கம் சர்வேஸ்வரலிங்கம் அருள் பூரணலிங்கம் கருவூரியலிங்கம் கனலாடிடும் லிங்கம் திருவாகியலிங்கம் திருமூர்த்தியின் லிங்கம் மலை வாழ்கிற சுயலிங்கம். திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவெண்காடு வந்து சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு மணிகிராமம் வழியாகத்தான் சாயாவனம் மற்ற ஆலயங்களுக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அப்படி செல்லும் பொழுது இந்த ஆலயத்தை தரிசனம் செய்யாமல் போய்விட்டார்கள். பின்னர் அவர்கள் கூட இருந்தவர்கள்லாம் மணிகிராமத்தை நாம் பார்க்கவில்லை என்று சொன்ன உடனே அது எங்கே இருக்கிறது என்று கேட்டார். அவர்கள் சொன்னார்கள். உடனே அங்கு இருந்தபடியே ஒரு பாடலை பாடினார். பெருக்காறு சடைகணிந்த பெருமான் தங்கும் பெருங்கோயில் 70-18 மற்றும் கரக்கோயில் கடிபொழில் சூழ் ஞாடர் கோயில் கருப்பறைய பொறுப்பனைக கொடி கோயில் இருக்கோதி மறைவர்கள் வழிபட்டேத்தும் இளங்கோயில் மணிக்கோயில் சிவனுரையும் கோயில் சூழ்ந்து தாழ்ந்திரஞ்ச தீவினைகள் திருமன்றே என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தில் சுவாமியை தரிசனம் செய்தால் முன்னோர்கள் செய்த பாவத்தினால் ஏற்படக்கூடிய உபாதைகள் ஏதேனும் இருந்தால் அது சொஸ்தமாகும் என்று கூறப்படுகிறது. அதை எப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டால், கர்நாடக தேசத்தில் வல்லபன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவனுக்கு ஒரே மகன். அவன் ஊமையாயும் குருடாயும் அத்துடன் குஷ்டரோகமும் கொண்டிருந்தான். அதை கண்ட அரசன் தாங்கனா துயரங்கொண்டு தண்டகாவனத்தில் தனித்து விடுமாறு ஏவலரிடம் கூறினர். ஏவலர்கள் மதங்காசிரமம் என்னும் மணிக்கிராமம் திருமேனி அழகர் சன்னதியில் விட்டு சென்றனர். பூஜைக்கு வந்த அர்ச்சகர் அபிஷேக தீர்த்தத்தை தெளித்து அருந்தச் செய்தார். நாளடைவில் அந்த குழந்தையானது நோய் நீங்க பெற்றது. திருமேனி அழகர் அவன் முன் தோன்றி ரதம், வில், அம்பராத்துணி முதலியவற்றையும் 16,000 யானை பலத்தையும் பெற்றோர் பற்றிய விவரத்தையும் கூறி மறைந்தார். அச்சிறுவன் தன் நாடு சென்று பெற்றோரை வணங்கி பேரரசனாய் நல்லாட்சி புரிந்து வந்தான் அப்படின்று பராசவன புராணத்தில் கூறப்பட்டிருக்கிறது. ஆகையினால் திருவெண்காடு வரும் பக்தர்கள்லாம் மணிகிராமத்திற்கு வந்து இந்த ஆலயத்திற்கு சுவாமி தரிசனம் செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். தன்வந்தரி பகவான் மருத்துவத்துக்கு அதிபதி. மகாவிஷ்ணு இத்தல இறைவனை வழிபட்டு பேறு பெற்றதாக சொல்லப்படுகிறது. எனவே இத்தல இறைவனை வழிபட்டால் தீராத வியாதிகள் தீரும். ஒரு சமயம் சமயக்குறவரான திருநாவுக்கரச சுவாமிகள் மணிகிராமம் வழியே சாயாவனம் சென்றார். சாயாவனம் சென்றதும் அவரோடு வந்த பக்தர்கள் வரும் வழியில் தொன்மை பெற்ற மணிகிராமம் ஆலயத்தை பார்க்கவில்லை என கூற அங்கிருந்தபடியே இத்தல இறைவனை பாடியுள்ளார். இங்குள்ள இறைவனை வழிபடுவதன் மூலம் முன்னோர்கள் செய்த பாவம் நம்மை அண்டாது என்கிறார்கள் பக்தர்கள். சிவமே கருணையில் கருணை ஜோதியின் சிவமே மலையே வடிவாய் வணங்கிடும் சிவமே பௌர்ணமி கிரிவலப்பா. சிவநாமத்தை மனதில் நினைத்து ஆலயத்தில் அருள் புரியும் மற்ற தெய்வங்களை வணங்குவோம். ஸ்ரீ விநாயகர் சன்னதி, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ மகாலட்சுமி அருள் புரிகிறார். ஸ்ரீ பைரவர், ஸ்ரீ துர்க்கையம்மன் ஆகியோரை வழிபடுகிறோம். இந்த கோயிலில் நவக்கிரகங்கள் நேர்கோட்டில் அமைந்துள்ளது. தனித்தனியாக காட்சி தருகிறது. வைத்தீஸ்வரன் கோயில், திருவெண்காடு, மணிகிராமம் ஆகிய 3 கோயில்களில் மட்டும் இவ்வாறு அமைந்துள்ளதாக சொல்கிறார்கள். சிவமே கூற்றாயினதனை விளக்கிடும் சிவமே ஏற்றினை வாகனமாய் கொண்ட சிவமே. மேலும் இந்த ஆலயத்தில் சிவ சூரியன் நவக்கிரகங்களுடன் சேர்ந்து காட்சி தருகிறார். நவராத்திரி, சிவராத்திரி, சோமவார தினங்களில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது. பூர்வஜன்ம சாபங்கள், பாவங்கள், தீராத வியாதிகள், குறிப்பாக தோல் நோய் உடையவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து அம்மனுக்கு மஞ்சள் வைத்து வழிபட்டு அதை முகத்தில் அணிந்து கொள்ள தீராத வியாதிகள் மற்றும் முகப்பருக்கள் நீங்கி அழகுடன் காட்சியளிக்கலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. சிவமே காடுடை சுடலை பூசிய சிவமே ஏடுடை மலரான் பூசித்த சிவமே.
இமை பொழுதும் நெஞ்சில் நீங்கா சிவமே ஆரா இன்பம் அருளும் சிவமே பொய்யாயின போய் அகலும் சிவமே மெய்யாய் நின்று மிளர்கின்ற சிவமே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் சிவமே சிறந்தடியார் சிந்தை ஊரிடும் சிவமே சிறந்த முழு முதற் சிவமே மாசற்ற ஜோதி மலர்ச்சுடர் சிவமே தேசனை தேனாரமுதே சிவமே தீர்த்தமையாட்கொள்ளும் அழகே சிவமே அன்பர்க்கு யாவையுமாகிய சிவமே ஆதியும் அந்தமும் தாண்டிய சிவமே கொண்டுணர்வார் தம் கருத்தின் சிவமே சொல்லிய பாடலின் பொருளே சிவமே நவக்கிரகங்களில் புதஸ்தலமான திருவெண்காடு ஸ்ரீ ஸ்வேதாரண்யேஸ்வரர் திருக்கோயிலுக்கு அருகே 1 கிலோமீட்டர் தொலைவில்தான் அமைந்துள்ளது இந்த ஆலயம். திருவெண்காடு செல்பவர்கள் இந்த ஆலயத்திற்கும் சென்று அருள்மிகு சௌந்தர நாயகி சமேத அருள்மிகு திருமேனி அழகரையும் தரிசித்து சிவ புண்ணியத்தை பெற வேண்டும் என்பதே இந்த ஆலயத்தினுடைய தாழ்மையான வேண்டுகோள். பெருக்காறு சடைக்கணிந்த பெருமான் சேரும் பெரும் கோயில் 70 மற்றும் கரக்கோயில் கடிபொழில் சூழ் ஞாயற்கோயில் கருப்பரியல் பொறுப்பனைய கொகுடிக் கோயில் இருக்கோதி மறையவர்கள் வழிபட்டேத்தும் இளம் கோயில் மணிக்கோயில் ஆலக்கோயில் திருக்கோயில் சிவனுரையும் கோயில் சூழ்ந்து தான் இறைஞ்ச தீவினைகள் தீரும் அன்றே. நாவுக்கரசர் தேவாரம். ஆலய தரிசனம் காண்போம். மணிக்கிராமம் அருள்மிகு சௌந்தர நாயகி சமேத ஸ்ரீ திருமேனி அழகர் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திப்போம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.